எல்லாருக்கும் வணக்கம். நான் அஜித்தோட ஆன்மா பேசுகிறேன். 5 போலீஸ்காரங்க சேர்ந்து அடிச்சே கொன்னாங்கல்ல, அந்த அஜித்து தான். முதல்ல யாருன்னே தெரியாத எனக்காக ஒரு அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா நீதி வேணும்னு குரல் கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னை சாகிற வரை அடித்தாங்கல்ல, அவங்ககிட்ட எத்தனை தடவைன்னு நினைவில் இல்லை. ஆனால் பல தடவை கையெடுத்து கும்பிட்டு கேட்டேன். ஆனால் கேட்க நாதி இல்லாத சாதாரண வாட்ச்மேன் தானன்னு அவங்க என்னை விடவே இல்லை. என்னை மாதிரி கேட்க நாதி இல்லாத ஏழைக்காகவும் இங்கே பேச ஆட்கள் இருக்காங்கன்னு நீங்கள் எல்லாரும் உணர வச்சுருக்கீங்க. உங்கள் எல்லார்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ராத்திரி முழுக்க என்னை அடிக்கிறது நிஜமாவே போலீஸ்காரங்க தானா இல்லை வேற ஏதாவது ரவுடி கூட்டமான்னு எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. என் மேலே திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்க. ஒரு கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு கூட்டி போயிருந்தா என் கை சுத்தம்னு நிரூபிச்சிருப்பேன். கேஸ் இல்லை, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியலை, எதுக்கு அடிக்கிறாங்கன்னு புரியலை. வழியில் துடித்தேன், காப்பாற்ற ஆள் இல்லை. என் உடம்பு முழுக்க 44 இடத்துல காயம். தண்ணி கேட்டப்ப மிளகா பொடியை வாயில் கொட்டுனாங்க. அப்பதான் புரிஞ்சது என்னை சுற்றி நிற்கிற மிருகங்கள் தனிப்படதான்னு. ஏன்னா ஒரு ரவுடி பையகிட்ட சிக்கியிருந்தா கூட இத்தனை சித்திரவதை நடந்திருக்காது. முதலமைச்சர் ஐயா சாரி கேட்டிருக்காரு. அம்மாவை தைரியமாக இருக்க சொல்லியிருக்காரு. தலைச்சம்பிள்ளையை கொன்னுட்டீங்க, எப்படி சார் தைரியமாக இருக்க முடியும்? எங்கள் அம்மா கிட்ட திமுக நிர்வாகி பேரம் பேசுதார். பெத்த வயிறு எப்படி பத்தி எரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் அதிகாரத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து மறைக்கத்தானே சார் பார்த்தீங்க. என்னையெல்லாம் அடித்தா யார் கேட்பான்னு சாகுற வரை அடித்த அந்த 5 பேருக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த 2 பேர் கொடுத்த புகாருக்காக தனிப்படை அனுப்புன சார் யார் சார்? ஸ்டாலின் சார், சொல்லுங்க. நீங்க நினைச்சா கண்டுபிடிச்சிருக்க முடியாதா? வெளியில சொல்லியிருக்க முடியாதா? என் ஊரே சேர்ந்து ஒப்பாரி வச்ச பிறகுதானே சார் 5 பேர் மேல கேஸே போட்டீங்க. நல்ல வேளையா யாரோ ஒருத்தர் நான் அடிபட்டு செத்ததை வீடியோ எடுத்தார். இல்லைன்னு சொன்னா வலிப்பு வந்து தான் செத்தேன்னு சாதிச்சிருப்பீங்கல்ல. வீடியோ வந்த பிறகுதானே சார் சாரி கேட்டு சிபிஐக்கு மாற்றி நடவடிக்கை எடுத்ததா சொல்கிறீங்க. முதலமைச்சர் ஐயா, என் மேலே திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்க. கட்டினவங்க மேலே பல மோசடி புகார்கள் இருக்குன்னு இப்போ தான் ஒன்றொன்னா வெளியே வருது. உங்களோட பிஏவோட ரிலேஷன்னு சொல்லித்தான் மோசடியே பண்ணியிருக்காங்க. இப்போ என்னை அடிக்கவும் மேலே இருந்து தான் உத்தரவு வந்திருக்கு. இந்த 2 பேர் பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்லுங்கள் சார். என் அம்மாவை எப்படியெல்லாமோ பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். என் தகுதிக்கு தகுந்தாப்புல வாட்ச்மேன் வேலைக்கு போய் உழைச்சி தான் தின்னேன். நான் இல்லைங்கிறத கூட என் அம்மா என்னைக்காவது ஒரு நாள் ஏற்றுப்பாங்க. ஆனால் திருட்டு பட்டத்தை சுமக்க முடியாது சார். செத்தும் எனக்கு நிம்மதி இல்லை. அந்த 2 பேர் யார்? உத்தரவு போட்டது யார்? அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஏன் செத்தேன்னு சொல்லுங்கள் சார். அப்போ தான் என் அம்மா நிம்மதியாக ஊருக்குள்ளே நடமாட முடியும். செய்யுங்க சார். செய்வீங்களா சார்?